Hi, hello and welcome to my channel Let Me Cook. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெக் பீஸ் வறுவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த ஈஸியான லெக் பீஸ் வறுவல் வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெக் பீஸை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கீறிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிங் போர்ட் மேலே வச்சு நல்லா கீறுங்க, இப்படி கையில் கீறிடாதீங்க. இப்போ நம்ம லெக் பீஸில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசாலாத்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்தது 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டிலே உர ஊற்றி வச்ச தயிர், அதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போது அதை பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா லெமன் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கலருக்காக 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் பொரிச்சா கொஞ்சம் ரெட் கலரில் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக போட்டு நல்லா மறுபடியும் எல்லாம் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி மசாலாவும் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கோட் பண்ணி வச்சுருங்க. 3 லெக் பீஸ்லேயும் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். இப்போது 1/2 அன் ஹவர் இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா ஊறட்டும், மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சு தேவையான அளவு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம லெக் பீஸை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 2 லெக் பீஸையும் போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அப்பப்போ இதை லெக் பீஸை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த மசாலா அப்படியே பேனில் ஒட்டிக்கும், திருப்பாமல் அப்படியே குக் பண்ணிங்கன்னா. அதனால அப்பப்போ திருப்பிகிட்டே இருக்கணும். எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இன்னொரு லெக் பீஸையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் கருகிடும், உள்ளே அப்படியே வேகாமலே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். 20 மினிட்ஸ் எடுக்கும் இந்த ப்ராசஸ் நல்லா. ஸோ நல்லா ஃப்ரை ஆகணும். லெக் பீஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எம்மியாக லெக் பீஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்